Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு day 2 of 10 days crash course. இன்னைக்கு வந்துட்டு நம்ம questions 50 questions நேத்தி மாதிரியே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூஜிசி நெட் டிஎன் செட் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி இதில் சிலபஸில் இருக்கிறதா எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டிஎன் செட்டுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் கொஷின், டிட் ஹீ ஹூ மேட் த lamp மேட் தி appears in. இந்த லைன் வந்து எந்த போமில் வருது? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான போம். ஸோ த போம் இஸ் த டைகர். ஸோ இந்த டைகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான போம், வில்லியம் பிளேக்கோடது. த டைகர் அண்ட் த லேம்ப் இது சொன்னாலுமே ரெண்டு போமும் டுகெதராக தான் சொல்லுவாங்க. த டைகர் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பப்ளிஷ் ஆச்சு, லேம்ப் வந்து சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸில் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு போமுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த ரெண்டு போமும் கண்டிப்பாக ஒரு டைம் அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் போம், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போம் இது ரெண்டும். நெக்ஸ்ட் கொஷின், எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா ஆர் எந்த மாதிரி ஒரு இது இருக்குது? பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்காக, லிட்ரரி கிரிட்டிசிசமாக, பர்சனல் இம்ப்ரெஷனாக? ஸோ எல்லா எஸ்ஸேஸும் பார்த்திங்கன்னா அவரோட பர்சனல் இதை பற்றி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பர்சனல் இம்ப்ரெஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், who among the following is a writer of historical romance? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் அப்படின்றது நாவலை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாருமே வந்து நாவலிஸ்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு நல்லா தெரியும், வால்டர் ஸ்காட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 54, பெரிபீஷியா மீன்ஸ். ஸோ இது எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து அவர் ஒரு 4 டேர்ம்ஸ் வந்து ரொம்ப மேஜராக பற்றி பேசியிருப்பார். அதில் வந்து பெரிபீஷியா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்கேஷன் அப்படின்றது நம்ம நேத்தியே பார்த்தோம், அது வந்து கத்தாசிஸ் அப்படின்றது. ட்ராஜிக் ஃப்ளா வந்து ஹமார்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பெரிபீஷியா அப்படின்றது வந்து ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ ரெக்கக்னேஷன் ஆஃப் எரர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் இந்த பெரிபீட்டியா அப்படின்றது வந்து டுகெதராக தான் சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்றதை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், கைனோக்ரிட்டிசிசம் ஃபோக்கஸஸ் ஆன். ஸோ கைனோக்ரிட்டிசிசம் அப்படின்றது வந்து ஒரு ஃபெமினிசமில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் ஆஸ் ரைட்டர்ஸ். ஸோ கைனோக்ரிட்டிசிசம் அப்படின்றது நார்மலி வந்து ஃபெமினிசம் அப்படின்றது வந்து ஒரு ஃபீமேலில் வந்து எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஃபெமினிசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கைனோக்ரிட்டிசிசம், கைனோ அப்படின்னாலே ஃபீமேல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ கைனோக்ரிட்டிசிசம்ன்றது ஸ்பெஷலாக வந்து விமன் எழுதி விமனே பப்ளிஷ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அதில் என்ன மாதிரி விமனை எழுதியிருக்காங்க, கிரிட்டிசைஸ் இன் டு சென்ஸ் நாட் இன் நெகட்டிவ் சென்ஸ், பாசிட்டிவுமே அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், குவீன் விக்டோரியாஸ் ரெயின் ஆஃப்டர் ஹூம் த விக்டோரியன் பீரியட் இஸ் நேம்ட் ஸ்பான்ஸ். ஸோ குவீன் விக்டோரியாவோட ரெயின் என்ன, ஸோ ஆட்சி பீரியட் என்ன, ஆட்சி காலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குவீன் விக்டோரியாவோட ஏஜ் அப்படின்னு சொல்லி விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஹட்சனில் வந்து 1832 to 1901 சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1901 அவங்க இறந்துட்டாங்க. பட் விக்டோரியாஸ் ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி செஞ்ச காலம் வந்து 1837 to 1901. நெக்ஸ்ட் கொஷின், ப்ரீ ரெஃபலைட் பொய்ட்ரி இஸ் மெயின்லி கன்சர்ன்டு வித். ஸோ ப்ரீ ரெஃபலைட் பொய்ட்ரின்றது வந்து ஒரு ஆர்ட் பேஸ்டு ஒரு பொய்ட்ரி ஃபார்மு. ப்ரீ ரெஃபலைட் பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டே வந்து இருந்தது, அது பிஃபோர் ரொமான்டிக் பீரியட்னு சொல்லலாம். ஸோ அதில் என்ன மெயினாக கன்சர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபார்ம் அண்ட் டிசைன். நெக்ஸ்ட் கொஷின், த கான்செப்ட் ஆஃப் மேட் உமன் இன் த ஆட்டிக் கேன் பி ட்ரேஸ்டு டு. ஸோ மேட் உமன் இந்த ஆட்டிக் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இதில் என்ன பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மேட் உமன் ஒரு ஸ்டோரியில் நாவலில் இருப்பாங்க. அந்த நாவல்லேருந்து அந்த மேட் உமனை எடுத்துகிட்டு அதை வந்து திருப்பி வேற ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அது எந்த நாவல்லேருந்து அந்த மேட் உமன் அப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேன் ஐர். நெக்ஸ்ட் கொஷின், ஜேன் ஐர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நாவல். முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய சம்மரியை வந்து தெரிஞ்சுக்கோங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஹூ அமாங் த விக்டோரியன்ஸ் இஸ் கால்ட் த ப்ராஃபெட் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி. ஸோ விக்டோரியன் ஏஜில் இருந்த ப்ராஃபெட் அப்படின்னு நம்ம யார் சொல்வோன்னா
ரொம்ப ஃபேமஸான கிரிட்டிக்கல் ரைட்டர் கிரிட்டிக். ஸோ இட் இஸ் அர்னால்ட். நெக்ஸ்ட் கொஷின், who among the following is not a pilgrim in the Canterbury Tales? ஸோ இதில் வந்து பில்கிரிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 பில்கிரிம்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் சார்ஸு, ப்ளஸ் அந்த ஹாரி பெய்லி அப்படின்ற ஒரு சொல்கிற அந்த ஹோஸ்ட், ப்ளஸ் வந்து நடுவில் வந்து ஒரு 2 பேர் வருவாங்க. அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலி இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் இந்த இதில் கொடுத்துருக்கிறதுல யார் பில்கிரிம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா த பிளாக் ஸ்மித். நெக்ஸ்ட் கொஷின், பொசாலா இஸ் அ எக்ஸிக்யூஷனர் இன் த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி அப்படின்றது ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே வந்து செனிகன் ட்ராஜடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், த மிஸ்ட்ரி பிளேஸ் டீல்ஸ் வித். ஸோ மிஸ்ட்ரி பிளேஸ் வந்து எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா த லைஃப் ஆஃப் கிறிஸ்ட். மோஸ்ட்லி வந்து காட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதுதான் மிஸ்ட்ரி பிளே. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமாவில் பார்க்கும்போது நம்ம மிஸ்ட்ரி, மிராக்கிள், மொராலிட்டி அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இன்டர்லூட் வரும். நெக்ஸ்ட்டு தான் வந்து எலிசபெத்தன் ட்ராமா. ஸோ மிஸ்ட்ரி பிளேஸ் வந்து லைஃப் ஆஃப் கிறிஸ்ட். த ஃபேரி குவீன் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்லாண்டோ ஃபியூரியோசோ. ஸோ மோஸ்ட்லி இது ஒரு இட்டாலியன் ஒர்க்குன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியோர். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், போப்ஸ் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் சம்ஸ் அப் த ஆர்ட் ஆஃப் பொயட்ரி ஆஸ் டாட் ஃபர்ஸ்ட் பை. ஸோ எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் எழுதின கிரிட்டிசிசமை பேஸ் பண்ணி தான் வந்து எழுதியிருப்பார். அது யாரோட கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொரேஸோட ஆர்ஸ் பொயட்டிக்கா அப்படின்ற ஒரு இதை வந்து பேஸ் பண்ணி தான் இவர் எழுதியிருப்பார் அந்த எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து. ஆர்ஸ் பொயட்டிக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹொரேஸ் வந்து ரெண்டு ஒரு எபிஸ்டல்ஸாக எழுதியிருப்பார், லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதியிருப்பார். பீசோ அப்படின்ற ஒரு பர்சனுக்கு அவங்களோட 2 பசங்களுக்கும் அட்ரஸ் பண்ணி எழுதியிருந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், ஷிஃப்ட்ஸ் டேல் ஆஃப் அ டப் இஸ் a satire ஆன். ஸோ எதுக்கான அது சட்டையர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி. நெக்ஸ்ட் கொஷின், டாக்டர் ஜான்சன் ஸ்டார்டட். ஸோ டாக்டர் ஜான்சன் எந்த ஒரு பீரியாடிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? பீரியாடிக்கல் அப்படின்றது வந்து இல்லை. ஸோ நெட் கொஷின் பேப்பரில் இது இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ த சேம் கொஷின் ஐ ஹவ் டேக்கன். த ஆன்சர் இஸ் த ராம்ப்ளர். Next question, who among the following cautioned against the dangers of popular liberty? ஸோ யார் வந்து அந்த டேஞ்சர்ஸ் ஆஃப் டேஞ்சர்ஸ் பற்றி சொன்னது, லிபர்ட்டியோட டேஞ்சர்ஸை பற்றி சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹோப்ஸ். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொமான்டிக் ஏஜுக்கு முன்னாடி இருந்த ஒரு பீரியடில் இருந்தவங்க. மோஸ்ட்லி வந்து ஜான்சன் அந்த ஏஜில் இருந்த பீப்புள்ஸ் இவங்க எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து the rhyme scheme of a Spenserian sonnet is. ஸோ ஸ்பென்சேரியன் சானட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் இங்கிலீஷ் சானட் அதே தான். பட் இங்கிலீஷ் சானட் இன் த சென்ஸ் இட் இஸ் மோஸ்ட்லி ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்க நிறைய சானட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் சானட்ஸ் தான். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது வியாட். இங்கிலீஷ் சானட்டை ஃபஸ்ட் எழுதினது சரே. பட் இங்கிலீஷ் சானட் ஷேக்ஸ்பியரின் சானட்டுக்கும் ஸ்பென்சேரியன் சானட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, ஷேக்ஸ்பியர் சானட் வந்து ஏபி சிடி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரைனுக்கு ஏபி இருக்கும், அடுத்து மாறிடும், லெட்டர்ஸ் மாறிடும், ரைம் ஸ்கீம் மாறிடும். பட் ஆனால் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸை வந்து அந்த லாஸ்ட் ரைமிங் வேர்டே வந்து நெக்ஸ்ட்டு குவாட்ரைன்லேயும் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏபி பிசி சிடி இஇ அப்படின்றது ஸ்பென்சேரியன் சானட்டோட ரைம் ஸ்கீம். Next, using the expression crown for the monarchy is an example of. ஸோ ஒரு கிங்டமை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம க்ரௌன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் த ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெட்டுன்றது வந்து ஒரு பர்சனை குறிக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது எந்த மாதிரி ஒரு லிட்ரரி டேர்மில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டானமி. நெக்ஸ்ட் கொஷின், த டைட்டில் த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி இஸ் டேக்கன் ஃப்ரம் எந்த ஒரு ஷேக்ஸ்பியரோட ட்ராமாலேருந்து தான் எடுத்திருக்காங்க? எந்த ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்பெத். நெக்ஸ்ட் கொஷின், who was associated with Bloomsbury group? ஸோ இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான குரூப். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரொம்ப நிறைய இது வந்து நிறைய எல்லாருமே மிக்சடாக இருப்பாங்க. நாவல் ரைட்டர், ஆர்டிஸ்ட், பெயிண்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்பில். ஸோ இதனுடைய இது மோஸ்ட்லி யார் இதில் அசோசியேட் பண்ணியிருக்காங்கன்னா விர்ஜீனியா வுல்ஃப், அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இஎம் ஃபாஸ்டர் இருப்பார் இதில் இந்த குரூப்பில். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
Next question. Which of the following characters appear in Waiting for Godot? So Waiting for Godot is a wonderful play. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ப்ளே. தேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்ற ஒரு ப்ளேயில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வரதே வந்து நாலு கேரக்டர். விளாடிமர், ஈஸ்டகன், போசோ அண்ட் லக்கி. ஸோ இந்த கேரக்டர் வந்து லக்கி. ஸோ ஒரு டிப் மாதிரி என்ன கொடுக்குறேன்னா, நீங்கள் வெயிட்டிங் ஃபார் கோடோ படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எந்த வெப்சைட்டில் இருக்க சம்மரியோ இல்லை யார் சொல்கிற யூடியூப் சேனலில் இருக்க சம்மரியோ தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து வேறு மாதிரி ஒருத்தரும் வந்து ஒரு மாதிரி ரெப்ரசன்ட் ஆகும். நீங்கள் வந்து அது ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ப்ளே தான். 2 ஆக்ட் இருக்க ப்ளே. ரிப்பீட்டடாக ஒரே சென்டென்ஸ் தான் திருப்பி வந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டை வந்து படிங்க வெயிட்டிங் ஃபார் கோடோ படிக்கணும் அப்படின்னா. ஏன்னா நிறைய வந்து எல்லாருமே ராங்காக தான் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு தாட். முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே விட்டுட்டு சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்கிரிப்டையே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். அபவுட் ஹூம் டிட் T.S. Eliot write? A thought to him was an experience. ஸோ T.S. Eliot பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப யாரை ப்ரைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும். மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாருமே வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ். அதில் நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் டன்னை வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பார். அட் த சேம் டைம் யாரை வந்து இதுக்கு திட்டியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன் மில்டனை வந்து திட்டியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின். த லாஸ்ட் புக் ஆஃப் கலிவர்ஸ் ட்ராவல் இஸ்? ஸோ கலிவர்ஸ் ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 4 புக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து அந்த லில்லிபுட் அப்படின்றது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்க மனுஷங்க, அப்புறம் பெரிய மனுஷங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. புக் நம்பர் 1, 2, 3, 4 லாஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த லாஸ்ட் புக் பார்த்திங்கன்னா வாயேஜ் டு ஹவு ஹிம்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஹூ எடிட்டட் த டேட்லர்? ஸோ டேட்லர்ன்றது வந்து ஒரு பீரியாடிக்கல் எஸ்ஸே. அதை எடிட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல். எடிஷன் வந்து அடிசன் அண்ட் ஸ்டீல் 2 பேருமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் அடிசன் அண்ட் ஸ்டீல். நெக்ஸ்ட் கொஷின். ஜான் லாக்ஸ் எஸ்ஸே கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அபவுட்? ஸோ இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க். எஸ்ஸே கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இதுதான் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம்க்கு முன்னாடியே வந்த ஒரு பயனியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நேச்சர் ஆஃப் த ஹியூமன் மைண்ட். நெக்ஸ்ட் கொஷின். ரெஸ்டரேஷன் காமெடி மார்க்ஸ் த ரெஸ்டரேஷன் ஆஃப்? ஸோ எதனுடைய ரெஸ்டரேஷன் அப்படின்றது வந்து ரீஸ்டோர். ஸோ ரீஸ்டோர் அதுதான் அதனுடைய மீனிங். ரீஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1642லேருந்து 1660 வரைக்கும் வந்து நமக்கு வந்து பியூரிட்டன் ஏஜ் இருந்தது. பியூரிட்டனுக்கு முன்னாடி வந்து சார்ல்ஸ் I வந்து கிங்காக இருந்தார். அவரை வந்து பீஹெட் கொன்னுட்டு மர்டர் பண்ணிட்டு தான் அப்போ வந்து நிறைய புரட்சி அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொன்னுட்டு தான் பியூரிட்டன்ஸ் கிங்கே வேணாம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சார்ல்ஸ் I பையன் வந்து வேறு கண்ட்ரிக்கு போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து பியூரிட்டன்ஸ் ஆட்சி செய்கிறத பார்த்துட்டு மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு கிங்கே பரவாயில்லையே, ஒரு கிட்டத்தட்ட ஹிட்லர் மாதிரி ஒரு இது இருக்குது, தியேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது, இதுக்கு கிங்கே பரவாயில்லையே அப்படின்ட்டு சார்ல்ஸ் II வந்து 1660 வந்து கொண்டு வருவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்டரேஷன் ஏஜ். அதாவது ரீஸ்டோர் பண்ணுறாங்க, திருப்பியும் கிங்கே வர மாதிரி. அது என்ன காமெடி? ரெஸ்டரேஷன் காமெடி மார்க்ஸ் த ரெஸ்டரேஷன் ஆஃப் மொனார்கி. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் விமன் ரைட்டர்ஸ் டிட் நாட் ரிசீவ் த நோபல் ப்ரைஸ்? ஸோ இதில் 4 பேர்த்தில் 3 பேர் வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோனி மாரிசன். பிலவ்ட் அப்படின்ற நாவலுக்காக அவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவல், ஒரு ஹாரர் நாவல் மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் யார் நோபல் ப்ரைஸ் வாங்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புச்சி எம்சிட்டா. நெக்ஸ்ட் கொஷின். ஃபியர்ஃபுல் சிமெட்ரி அப்பியர்ஸ் இன் த போம்? ஸோ ஃபியர்ஃபுல் சிமெட்ரி ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்த மாதிரி இது ஒரு போமில் வருது, ரிட்டன் பை வில்லியம் பிளேக். ஸோ த போயம் இஸ் த டைகர். Next question. Which of the following prose writers do not belong to the romantic period? ஸோ ரொமான்டிக் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். சார்ல்ஸ் லாம், ஹாஸ்லிட் இவங்க 2 பேரும் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரோஸ் ரைட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏஜில் வந்துட்டு நமக்கு நாவல்ஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி ஏஜ்லேயே நாவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால நாவல்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ரோஸ் ரைட்டிங்ன்ற பார்த்திங்கன்னா இதில் யார் எழுதலை அப்படின்னு பார்த்திங்கன்னா
கிபான். கிபான் வந்து கிபான் ஆர் ஜிபான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜான்சனோட ஏஜ்ல அவரோட தி கிளப் அப்படின்ற ஒரு பர்ட்டிகுலர் இது வச்சிருப்பாரு. அதில டாக்டர் ஜான்சன், கோல்ட்ஸ்மித், ஹாப்ஸ், அப்புறம் கிபான், அப்புறம் இன்னொருத்தர் அந்த ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே டுகெதரா வந்து அதில இது பண்ணுவாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, டி குவென்சி இவர் வந்து மேக்பெத் அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு, ஆன் த நாக்கிங் ஆஃப் மேக்பெத், ஆன் த டோர் ஆஃப் த மேக்பெத்னு ஒரு ஃபேமஸான போமும் எழுதியிருப்பாரு. கொஞ்சம் எஸ்ஸேஸும் எழுதியிருக்காரு. ஹேஸ்லிட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பீகாக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 4 ஏஜஸ் ஆஃப் பொயட்ரி அந்த இது எழுதியிருப்பாரு. கிரிட்டிக்கல் ஒர்க் எழுதியிருப்பாரு. அதை அப்போஸ் பண்ணி தான் வந்து ஷெல்லி வந்து அவரோட கிரிட்டிக்கல் ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் லிடியா அண்ட் விக்கம் எலோப்டு டூ. ஸோ லிடியா அண்ட் விக்கம் அப்படின்னு, லிடியான்றது வந்து ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸில் பார்த்தீங்கன்னா 5 கேர்ள்ஸ் இருப்பாங்க. மிஸ்டர் பெனட் ஃபேமிலி 5 கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் ஒரு வாழ்க்கையின் லட்சியமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து லிடியா அண்ட் விக்கம் எலோப்டு ஓடி போயிடுவாங்க. எங்கன்னா டு த லண்டன். நெக்ஸ்ட் கொஷின், ஹமார்ஷியா மீன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஹமார்ஷியா அப்படின்னா எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது எந்த ஒர்க்கில் வருது ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், த டேர்ம் கைனோக்ரிட்டிசிசம் வாஸ் காயின்ட் பை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் கைனோக்ரிட்டிசிசம், கைனோ மீன்ஸ் ஃபீமேல். ஸோ ஃபீமேல் எழுதுனதை ஃபீமேலே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, நாட் த நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போத் ஆர் திங். ஸோ அது யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைன் ஷோவால்டர். நெக்ஸ்ட் கொஷின், the term the fleshly school of poetry is associated with the pre-Raphaelite school brotherhood. ஸோ இதை மட்டும் brotherhood அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், which of Dickens novel opens with the words it was the best of times, it was the worst of times. ஸோ ரொம்பவே ஃபேமஸான கோட் இது. டிக்கின்ஸோட ஃபேமஸான கோட். அந்த ஒரு நாவலே வந்து இந்த லைனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அண்ட் இந்த நாவல் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நாவல் அ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து எதனால் ஆரம்பிச்சுது, அதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத ஒரு கிளியராக ஒரு பிக்சரைஸ் கொடுத்துருப்பாரு அ டேல் ஆஃப் டூ சிட்டிஸில். நெக்ஸ்ட் கொஷின், த லைன் த சீ இஸ் காம் டு நைட் அக்யூர்ஸ் இன் அர்னால்ட்ஸ் டாவர் பீச். டாவர் பீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி ஒரு போம் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், த டேர்ம் கத்திக் நாவல் அப்படின்னு காத்திக் நாவல் சொல்லுவாங்க. காத்திக் நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் இதுன்னு சொல்லி கேட்டகரி ஆஃப் ஃபிக்ஷன் ஆல்சோ அப்ளைஸ் டு. இன்னொன்று எதுக்கு அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர். த கேப் டூத் கேரக்டர் இன் த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் இஸ். ஸோ அந்த மோஸ்ட் ஃபேமஸ் கேரக்டர் இன் த கேண்டர்பரி டேல்ஸ் த ஒய்ஃப் ஆஃப் பாத். ஸோ பாத் அப்படின்றது வந்து அவங்க அந்த கேர்ள் அந்த லேடி இருந்த ஊரோட பேர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி தான். அண்ட் மோர் ஓவர் ரிலேட்டட் டு செனேக்கான்ற எழுதின ட்ராஜடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எது ரிவெஞ்ச் ட்ராஜடி இல்லைன்னா ஓல்போனோட இன்னொரு நேமும் இருக்குது. ஓல்போன் ஆர் ஒரு அனிமலோட நேம் வரும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், மிராக்கிள் பிளேஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த லைவ்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மிஸ்ட்ரி பிளே வந்து கிறிஸ்ட் அந்த மாதிரி வரும். மிராக்கிள் வந்து செயின்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், த ஆத்தர் ஆஃப் ஆர்ஸ் பொயட்டிகா இஸ் ஹொரேஸ். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தது. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஒர்க் பை டாக்டர் ஜான்சன். டாக்டர் ஜான்சன் வந்து நிறைய எழுதியிருக்காரு. அவரோட டிக்ஷனரி இது பண்ணியிருக்காரு. டிக்ஷனரிக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ்லாம் கம்பைன் பண்ணி அதில் என்னென்னலாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரிஃபேஸில் கொடுத்துருப்பாரு. ஒரு 52 போயட்ஸை பற்றி ஒரு பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் எழுதியிருப்பாரு. ஸோ இதில் அந்த 52 போயட்ஸில் வந்து கவுலியும் ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. பட் அதை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா லைஃப் ஆஃப் கவுலி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வெறும் கவுலின்னு கொடுத்துருக்கிறதுனால so the answer is Cowley. Next question, which novel of Daniel Defoe was considered to be the best by E.M. Forster? So E.M. Forster எந்த நாவலை வந்து பெஸ்ட்னு சொன்னார்? Moll Flanders. The line a man can be destroyed but not defeated appears in எந்த நாவலில் வரும்? இது ஒரு ஃபேமஸ் நாவல். இந்த நாவலுக்கு வந்து நிறைய ப்ரைஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அண்ட் பிஜிடிஆர்பியோட சிலபஸ்லேயும் இது இருக்குது. இட் இஸ் த ஓல்ட் மேன் அண்ட் த சீ. Next question, who among the following is called a New England poet? ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட் இருந்தாலும் அவரை வந்து ஒரு நியூ இங்கிலாந்து போயட்னு கூப்பிட்றது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்.
Next question. Which of the following is not a play by Tennessee Williams? So மிச்ச த்ரீ ஒர்க்குமே வந்து அவரோட play தான். So the answer is The Zoo Story. The term negritude was coined by. ஸோ இதனுடைய இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் வந்து நேற்று பார்த்தோம். நெக்ரிட்யூட் யார் காயின் பண்ணாங்க, அதுக்கு வந்து இதுக்கு பேரடியாக யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வோல்சாயிங்கா வந்து டைக்ரிட்யூட் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதியிருப்பார் இதுக்கு அப்போஸ் பண்ணி. ஸோ இந்த டேர்ம் வந்து யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் சிசரி அண்ட் லியோபால்ட் செங்கோர். இது வந்து போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசிசமில் பேஸாக வரும். ஸோ எய்ம் சிசரி அண்ட் லியோபால்ட் செங்கோர். Next question. The relationship between Othello and Iago is an example of invective. Next question. A metrical foot consisting of an unstressed syllable followed by a stressed syllable is iambic meter. ஸோ அதுக்கப்புறமா ட்ரைமீட்டர், டெட்ராமீட்டர், பென்டாமீட்டர் எல்லாம் வரும். நெக்ஸ்ட், த ரைம் ஸ்கீம் ஆஃப் அ ஷேக்ஸ்பியரன் சானட் இஸ். நம்ம ஸ்பென்சேரியன் பார்க்கும்போதே சொன்னேன், ஷேக்ஸ்பியரன் வந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸில் வரும், ஸ்பென்சேரியன் வந்து லாஸ்ட் லெட்டரே வந்து ஃபாலோ பண்ணி வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி லாஸ்ட் கப்லெட்டில் முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்லெட்டில் தான் வந்து ஓல்ட்டாக இருக்கும், ஒரு டேர்ன் மாதிரி இருக்கும். அந்த கப்லெட்டில் வர ஃபஸ்ட்டு லைனில் தான் வந்து ஒரு ஓல்ட்டாக இருக்கும். So hope you like this video. So please like, share and subscribe. Thank you.